வணக்கம். நான் ஈதரன். நம்ம இருக்கிற இடத்துல அல்லது நம்ம இருக்கிற வீட்டில் யாராச்சும் கல்லால் எரிஞ்சு கொண்டிருந்தாங்கன்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? உடனே இப்போ பார்ப்போம், யார் எறிகிறாங்க, இந்த விஷயம் யாரால் நடக்குதுன்னு சொல்லி. அப்படி நம்ம செக் பண்ணும்போதும் அது யாருன்னு தெரியலை. ஸோ இது கண்டினியூஸாக நடக்குது. ஒரு 3 மாசமாக இப்படியான ஒரு சம்பவம் கற்களால் வீட்டில் எறிகிற, கூரையில் எறிகிற இப்படியான சம்பவம் நடக்குது. இது நம்ம தேடும் போதும் வெளியில பார்க்கும்போதும் யார் இந்த விஷயத்த பண்றாங்கன்றது தெரியல. ஸோ அடுத்த நம்ம என்ன செய்வோம், போலீஸாருக்கு தெரிவிப்போம், முறைப்பாடு போடுவோம். இப்படி கல்லுகளால தாக்குதல் நடக்குது. இப்படியான விஷயம் நடக்கும்போது போலீஸார் தேடும் போதும் இது யாரு பண்றாங்கன்றதே தெரியல. அமானுஷ்யமா, அதாவது யாரு பண்றான்னு தெரியாம இப்படி ஒரு விஷயம் நடக்குது. இரவையில நடக்குது, பகலிலே நடக்குது என்று சொல்லும் போது போலீசாராலையும் கண்டுபிடிக்கப்படலன்னு சொன்னால் இதை யாரு செய்யறாங்க? ஸோ இது அமானுஷ்யமா நடக்குதா என்றதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு கேள்வியை ஏற்படுத்திக்குது. ஸோ இப்படியான ஒரு சம்பவம் நான் பேசும்போது இது ஜஸ்ட் ஒரு நம்ம கற்பனையில கதைக்கிற விஷயமா இருக்கு இல்லையா? ஆனால் இது உண்மையிலே கொழும்புல புறநகர், அதாவது கொழும்பு டவுனை தாண்டி இருக்கிற ஒரு 3 இடங்கள்ல, கொஸ்கம, அலுபோதல, நிசல உயர்ன ஆகிய இப்படி 3 இடங்கள்ல இப்படியான கற்களால தாக்குதல் நடத்துறது 3 மாசமா நடக்குது. முதல்ல பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல மட்டும் இப்படியான கற்களால தாக்குதல் நடக்குதுன்னு சொல்லி மக்கள் முறைப்பாடு பண்ணிய நிலையில இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் பகல் நேரங்களே இப்படியான கற்களால தாக்கப்படுது. இந்த கற்களை யார் எறிகிறாங்கன்னு சொல்லி போலீஸார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கான தீர்வை கண்டுபிடிங்கன்னு சொல்லி, யார் எறிகிறாங்கன்னு சொல்லி அவங்கள கண்டுபிடிச்சு கைது பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலும் போலீஸார் இடைக்கிட 3 மாசத்துக்கு இடைக்கிட அவங்க பார்த்து போறாங்க. ஏன்னா யார் இந்த தாக்குதலை நடத்துறாங்கன்னு இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த மக்கள் கூரையில் எறிகிறாங்க இல்லையா கல்லு, இந்த கற்கள் ஆக்கல்ல படுது. ஸோ ஆக்கல்ல பட்ட பிரச்சனையாகும். இதனால இந்த இடத்தை விட்டுட்டே நம்ம போயிடலாம், வேறு இடங்களுக்கு போயிடலான்னு கூட இப்ப மக்கள் யோசிக்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை பெரிய அளவுல பேசப்படுது. ஆனால் இந்த 3 மாசமா யார் இந்த விஷயத்த பண்றாங்க, எதுக்காக இதை பண்ணணும்? இப்போ ஒரு வீட்டுல அல்லது ஒரு நபருடைய வீட்டுல பண்றதை தாண்டி இப்படியான 3 இடங்கள்ல கண்டினியூஸா 3 மாசமா பண்றதுக்குரிய ரீசன் என்ன? உண்மையிலே இது மனிதர்களால் நடத்தப்படுதா அல்லது அமானுஷ்யமான வேற ஏதும் சக்திகளால் நடத்தப்படுதா என்றதே இப்போ ஒரு கேள்வியை எழுப்பியிருக்குது. எதனால கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற மக்களுக்கும் தெரியல யார் இதை பண்றாங்கன்னு சொல்லி, போலீசார்களுக்கும் தெரியல, இதை தேடி வர அதிகாரிகளுக்கும் தெரியல என்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ 3 மாசமா பண்ற ஒரு செயற்பாடு, ஒரு தாக்குதல், கற்களால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல யாருமே காணலையா, யாரால பண்ணப்படுது யாருமே காணலையாண்டும் போது இப்ப எழுப்பப்பட்ட ஒரு கேள்வி, இது ஒரு அமானுஷ்ய சக்தியால நடத்தப்படுதோ என்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியை ஏற்படுத்தியிருக்குது. இது சம்பந்தப்பட்ட உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இது போல அப்டேட்டான நியூஸ் எல்லாம் நீங்க ஆன் டைமுக்கு பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்கன்னா தான் நான் போடுற வீடியோ அதே டைமுக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னும் ஒரு அப்டேட்டான ஒரு நியூஸோட நான் மீட் பண்றேன். நன்றி.